ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிகிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நம. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். பராசக்தியுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 25வது ஸ்தோத்திரத்தினுடைய மகத்துவம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. எதற்காக இந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிறார்கள் என்றால், உயர்ந்த பதவியை அடைவதற்காக, அதாவது கிடைக்க வேண்டியதான உயர்ந்த பதவி, சுகபோகங்கள் இதெல்லாம் பெறுவதற்காக. நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. இறைவனாக கொண்டு கொடுத்தாரானா ஓகே, வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமே யோக்கியதை இருக்கா பார்க்கணும். யோக்கியதை இல்லாத ஒரு பொருள் நம்ம கையில் வந்து சேர்ந்ததுன்னா அதனால் நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் போகுமே தவிர அதனால் எந்த விதமான பயனும் ஏற்படாது. ஆகவே நல்ல கோரிக்கைகளை நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும். அதுபோலவே இறைவன் நான் பல உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன், நாம் எந்த ரிக்வஸ்ட் போட்டாலும் இறைவன் உடனடியாகவே நம்ம ஜாதகத்தை பார்ப்பார். இது அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்கா இந்த ஜென்மாவில், இல்லை அடுத்த ஜென்மாவிலையா, அதுக்கு அடுத்த ஜென்மாவிலையா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி மேருமலையை அங்கேருந்து தூக்க பார்க்குறார். இந்த ராமசேது கட்டுறதுக்காக கல் தேவைப்படுறது. அப்போ எல்லாருமா சேர்ந்து சொல்லி அவரை திருத்தி, இல்லை மேருவை தொடக்கூடாது, மேரு தான் என்னுடைய எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது மேருவிலிருந்து தான். மேருக்கேருந்து மூவ் ஆகிடுச்சுன்னா பிரகிருதியே போயிடும். அவனுடைய சேதுவனுடைய பர்பஸை டிஃபீட் ஆகிடும். ரெண்டு ராமரும் கிடையாது, கிருஷ்ணனும் கிடையாது, கோவிந்தனும் கிடையாது, ஒன்றும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டாய். ஸோ எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுற, இது வேண்டாம், வேறு ஏதாவது மலையை போய் இப்படி எப்படிவார். அப்படியே சுற்றி பார்க்குற நேரத்தில் கோவர்தன மலையை பார்க்குறாரு. அவர் கோவர்தன மலையை அங்கேயும் தூக்குறார். கோவர்தனை தூக்க விடாமல் ரொம்ப ஃபைட் பண்ணுறார். ஃபைனலாக கோவர்தனன் ஹனுமான்கிட்டேருந்து ஒரு வரம் வாங்குறார், ப்ராமிஸு. ராமருடைய பாதங்கள், ராமருடைய கரங்கள் என் மேலே ஸ்பர்சனம் செய்ய வேண்டும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி கொடுப்பாயானா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற. ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், நான் ராமரிடம் பக்தி கொண்டிருக்கேன் என்றால் உன்னுடைய இந்த உத்தமமான கோரிக்கை கைகூடும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறமா அந்த மலையை அங்கேயே தூக்கிட்டு போகிற நேரத்தில் தேவைப்பட்டதான கல்லுகள்லாம் கிடைத்து விட்டது. இனிமேல் சேது பந்தனம் முடிந்து விட்டது, இனிமேல் தேவையில்லை இந்த கல்லை. அப்போ சொல்கிற, தேவையில்லாத பொருளை நாம் ஒரு நாளைக்கும் அருந்தக்கூடாது. மகான்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம். உடனடியாகவே இந்த மலையை நாங்கள் ஒன்று வைக்க போகிறேன், இங்கே நீ இங்கே இருந்துக்கோ, பிகாஸ் உன்னுடைய பர்பஸ் தேவையில்லை, இனிமேல் கல் தேவையில்லை, எங்களோட பிரிட்ஜு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு. கோவர்தன் சொல்கிறா, இல்லை நான் அவனை சாபம் போடுவேன், பிகாஸ் நீ என்னை ப்ராமிஸ் பண்ணி தான் நான் இருக்கிற இடத்தையும் தூக்கினா, இப்போது நீ ஏதாவது வழி பண்ணி ஆகணும் அப்படிவார். ரொம்ப கஷ்டப்படுவார். சொல்லுவார், நான் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, நான் ஹனுமானுங்கிற ஒருத்தர் ராமபிரானுடைய உத்தமமான ஒரு பக்தன் அப்படிங்கிறதான பட்சத்தில் நான் அவனுக்கு இதை ப்ராமிஸ் பண்ணுறேன், நிச்சயமாக பகவான் என்னை கைவிட மாட்டார், உன் மேலே கரஸ்பர்சனம் பண்ணுவார் அப்படின்னு. உடனடியாகவே ஹனுமான் ராமரிடம் போய் நமஸ்காரத்தை செய்கிறார். அந்த நேரத்தில் பகவான் சொல்கிறார், எனக்கு புரிஞ்சது உன்னுடைய மனத்தில் இருக்கிறதான கவலை, இந்த ஜென்மாவில் கோவர்தனத்தை கையாக தொடர்றதுக்கு முடியாது. ஆனால் என்னுடைய அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனாக நான் அவதாரம் பண்ணுற நேரத்தில் கோவர்தன மலையை என் கையாலேயே தூக்கி பிரஜைகளெல்லாம் காப்பாற்றக்கூடியதான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் கோவர்தனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நாம் எல்லாத்தையுமே இந்த ஜென்மாவிலேயே விரும்பணும், இதுதான் கடைசி ஜென்மம் நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, கடைசி ஜென்மம் நினைக்கிறது கிடையாது, கடைசி ஜென்மம் தான் இதுங்கிறதான உறுதியில் இருக்கிறது ரொம்ப நல்லது, மகா விசேஷம். பெரிய 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 முக்தர்களுக்கு, ஜீவன் முக்தர்கள் கூட இந்த எண்ணம் வர்றது கஷ்டம்.
அதனால் அந்த எண்ணம் வந்து அப்படின்னா ரொம்ப விசேஷம் தான், அது இல்லை சொல்லை. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கடைசியாக இல்லையான்னு நம்மளாக தீர்மானம் பண்ணணும், இறைவன் தான் தீர்மானம் பண்ண முடியும். ஆனால் அந்த எண்ணிக்கை தப்பு கிடையாது. அதுபோல் எல்லா விஷயத்தையும் நாம் இந்த ஜென்மாவிலேயே அனுபவிச்சு தாகணும், எனக்கு இப்போ இது வேணும், இன்ன பரிகாரம் பண்ணுறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன், எனக்கு எப்படியாவது நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது பிரகிருதி நியமத்துக்கு எதிரானது. அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறா, கிடைப்பதற்கு வேண்டியதான பொருள் நமக்கு தகுதி இருந்தால் அது நிச்சயமாக எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் கைகூடும் அப்படின்னு. சங்கல்பத்தில் வந்து உத்தம பதவி லாபார்த்தம், உத்தம பதவி லாபார்த்தம் பஞ்சவிம்சதி ஸ்லோகம் ஜெபேது அப்படின்னு சங்கல்பம் சொல்லிக்கணும். ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் இது. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னா, ஒரு வரியில் சொல்லி தெரிஞ்சுக்கணுமானா, தேவி பூஜையே மும்மூர்த்திகள் பூஜைக்கு சமம், அல்லது பராசக்தியுடைய திருவடிகளில் நாம் புஷ்பார்ச்சனை பண்ணி நமஸ்காரத்தை செஞ்சோமானா இந்த திருமூர்த்திகளுக்கும் செஞ்சதான பூஜைக்கு சமமாகிவிடும் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதான ஒரு பெரிய சக்தி வாழ்ந்த ஒரு ஸ்தோத்திரம் இது. காரணம் என்னன்னா, பராசக்தியோட லலிதா சஹஸ்ரநாமத்தில் நீங்கள் பார்த்தோமானா சர்வ பூஜிதாயை நமஹா, பூஜா யோகின்யே நமோ நமஹா, பூஜைக்கு யோகியதை இருக்கக்கூடியவள், அதே மாதிரி எல்லாவராலையும் பூஜை செய்யக்கூடியவள். அனைத்து பூஜைகளும் பராசக்தியினுடைய திருவடிகளில் நோக்கி செஞ்சோமானா அது அத்தனை தெய்வீக சக்திகளுக்கும் போய் சேரும்படியாக அம்பாள் அமைத்து கொடுக்கிறாள். அதே மாதிரியே திரிகுணாத்மிகாயை நமஹா அப்படிங்கிறதான் ஒரு மந்திரம் இருக்கு. இதில் இருக்கிற மகாத்மா என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு பூஜை செஞ்சோமானா எல்லாருக்கும் பூஜை செஞ்சதுக்கு சமமாகும். ஒவ்வொருத்தரையாக இண்டிவிஜுவலாக நாம் பூஜை செய்கிறதுக்கு பதிலாக அம்பாளுடைய பாதத்தை மனசில் தியானம் பண்ணி, அம்மா அத்தனை பேருடைய பிறவிக்கும் காரணம் நீ, அது பிரம்மாதிகளானாலும் பரவாயில்லை, தேவர்களானாலும் பரவாயில்லை, அசுரர்களானாலும் பரவாயில்லை, மனிதர்களானாலும் பரவாயில்லை, மற்ற ஜீவராசிகள் இனங்களானாலும் பரவாயில்லை, தாவர ஜங்கமத்திற்கு தான் அனைத்தும் உன்னுடைய கருணையினால பிறக்கப்பட்டவர்கள். இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சு கொண்டோம். ஆகையினால உனக்கு பூஜை செஞ்சோமானா எல்லாருக்கும் பூஜை செஞ்சதுக்கு சமமாகிறது அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அப்படியானால் முறைப்படி கிடைக்க வேண்டியதான பொருள்கள், பதவி, யோகங்கள், போகங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான ஒரு பலஸ்துதியை சொல்லுகிறது. இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான யந்திரம் என்பது வந்து திரிகோண சக்கரம், திரிசூலத்தினால போட்ட திரிகோணம். அப்போ திரிகோணத்தினுடைய 3 மூலைகள்லையும் வந்து கார்னரில் வந்து திரிசூலங்கள் இருக்கும், திரிசூலத்தினுடைய ஆக்கிருதி இருக்கும். அது உள்ள சௌ அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை பொறிக்க வேண்டும். இதுதான் இதற்குரியதான யந்திரம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோ யா விரச்சிதா ததாஹி त्वत् पादोद्वहन मणिपीडस्य निकुटे स्थिताः हि एतत् स्वस्वत् मुकुलित करोत्तं स मकुटाः त्रयाणां देवानां त्रिगुणजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर्या विरचिता तदाहि त्वत्पादोद्वहन मणिपीडस्य निकटे स्थिताह्येते शश्वन्मुकुलित करोत्तं समकुटाः. ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியினுடைய திருவடிகள் நமஸ்காரத்தை பண்ணி அம்பாளை தியானம் செய்து உற்று பார்க்கிறார். இனிமே என்ன என்னுடைய புத்தியில் தோன்ற வைக்க போகிறாள் அம்பாள், எது உச்சிதமான ஸ்லோகமாக இருக்கும், இதற்கு அடுத்ததாக வர வேண்டியது அப்படிங்கிறதானத்தை மனசில் அம்பாளையே தியானம் செஞ்சு பார்க்குற நேரத்தில் அம்பாள் பகவத்பாதருடைய புத்தி ரூபத்தில் பிரகாசிதமாகிறாள். எப்படி என்றால், த்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே அப்படின்னு வருது ஒரு வார்த்தை. சர்வமங்கள ஸ்வரூபிணியான பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பவர்கள் மூவரும்
சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிறதான முக்குணங்கள் வழியாகவே தோன்றியவர்கள், முக்குணங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள், முக்குண தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் உன் திருவடிகளை தாங்கும் ரத்ன பீடத்தின் அருகில் எப்பொழுதும் தமது கரங்களை சிரசுக்கு மேலே வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்திருப்பதனால் அப்படியே உன் முன்னாடியே நின்று கொண்டிருக்கார்கள் இவர்கள். உன்னுடைய பாத பங்கஜங்களுக்கு பக்கத்தில், அதுவும் பீடத்தில், அந்த பாதம் வைக்கக்கூடியதான அந்த பீடம், பாத பீடத்துக்கு பக்கத்தில் ரொம்ப நிக்கட்டே, ரொம்ப பக்கத்தில் நெருங்கி நிற்கிறார்கள். அதனால உன் திருவடிகளுக்கு பூஜை செய்யக்கூடியதான அனைத்து பூஜையினுடைய ஒரு அம்சம் அல்லது ஒரு போர்ஷன் என்பது இல்லை மொத்தமாகவே அந்த பூஜை இருந்துகிட்டும். அவர்களை எல்லாம் பூஜித்ததனுடைய பூர்ண பலன் ஒருவர் பெறுகிறார், பூஜை செய்பவர் அடைந்து விடுகிறார் என்கிறதான ஒரு மகத்துவத்தை இதில் சொல்கிறார். என்ன ஒரு பெரிய தத்துவம் அப்படின்னா, நான் பூஜை செய்கிற நேரத்தில் எப்பொழுதுமே எல்லா தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி செய்கிற பூஜையும் பராசக்தியினுடைய பாதத்திலே தான் செய்வேன். நாம் திருவிளக்கில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி உட்காத்தி பாத்தியாதி பூஷணாதிகள் எல்லாம் கொடுத்து பஞ்சோபச்சார பூஜை செய்கிற நேரத்தில் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பேன். பல இடங்களில் எப்போவுமே கிருஷ்ணாஷ்டோத்திரம் சொல்லி அம்பாளுக்கு தான் பூஜை, கணபதியோட மந்திரம் சொல்லி அம்பாளுக்கு தான் பூஜை, முருகனுக்கு, ஐயப்பனுக்கு, பரமேஸ்வரனுக்கு, சர்வ தெய்வங்களுடைய நாமத்தையும் ஒரே அந்த விளக்கில் ஒரே அம்பாளுடைய பாதத்திலே தான் போடுது. பல வருஷங்களாக செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு மகத்துவம். அந்த செய்கிற நேரத்தில் எல்லாம் எனக்கு சௌந்தரலகரி ஆனந்தலகரி என்னன்னு தெரியவே தெரியாது. என்ன நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இறைவனை புகழ்த்தி பாடுறதுக்கு. பட் எனக்கு அதிலெல்லாம் பரிச்சயம் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒரு விஷயம் மட்டும்தான். அப்படி நம்ம பூஜையில் ஒரு தடவை ஒரு புண்ணியாத்மா வெங்கி ஒரு விஷயத்தை சொல்கிறோம், மன்னிச்சுக்கலாம், தப்பு இருந்தால் தப்பாக எடுத்துக்க மாட்டா, எனக்கு தெரியும், நான் உனக்கு வயசுக்கு பெரிய ஆள், அப்போல்லாம் சின்ன பையன் 22-23 வயசு இருக்கும். நம்ம பூஜையில் ஏன் கணபதி ஸ்தோத்திரத்தை பாடாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே பூஜை ஆரம்பிக்கிறோமே, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சிவபுராணத்துல எல்லாம் பார்த்தோம்னா சிவனுக்கு கூட விக்னத்தம் பண்ணி வைக்கிறார் விநாயகர். அது எதுக்கு அப்படின்னா, பரமசிவனானா கூட கணபதி பூஜை பண்ணித்தான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு நியமம். அதனால என்ன மாமா தாராளமாக இன்க்ளூட் பண்ணி விடுறோமே. எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் அவங்களுடைய வருத்தம் என்னோட வருத்தம் ஆகும். அதனால கங்கணபதே நமஹ, ஓம் சம் சரஸ்வதி நமஹ, ஓம் குருப்யோ நமஹ, பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. அப்புறமா தேவி பாகவதத்திற்கு கூடியதான பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வ பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. இந்த நாமத்தை சொல்லி இப்படி தான் நம்ம பூஜை ஃபர்னிஷ் பண்ணணும். இன்ஃபேக்ட் அப்போ தான் அது அந்த மாதிரி சிஸ்டத்தில் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இறைவன் நமக்கு உள்ளே இருந்து ஆட்டுகிறார், நாம் ஆடுகிறோம் என்றால், நாம் எதை செய்கின்ற நேரத்திலையும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சு காட்டாலும் பரவாயில்லை, பூர்வஜன்மாக்கள் ஒரு வேளை பண்ணினதான பூஜை புனஸ்காராத்திகளுடைய அந்த வாசனையாகவும் இருக்கலாம். எப்படியோ பல விஷயங்கள் தெரிஞ்சுக்காமலே நாம் செய்கிறோம் என்றால், அதன் பிறகு நாம் அதை தெரிந்து கொள்கிற நேரத்தில், டீட்டெயிலாக படிக்கிற நேரத்தில், ஆஹா அம்பாள் எனக்கு எவ்வளோ பெரிய கருணை பண்ணியிருக்கா அப்படிங்கிறதான அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்கிற நேரத்தில் தான் நமக்கு மயிர்கூச்செடுக்கவும், அதே போலவே கண்ணிலிருந்து தாரதாரியாக ஆனந்த கண்ணீர் கொட்டவும் செய்யும். இதற்கான காரணம் என்ன? இறைவனிடம் நாம் வைத்திருக்கக்கூடியதான பக்தி. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு ஒன்றும் எதிர்பார்த்து எதையும் செய்யவே கூடாது. நம் கடமையை சொல்லி செய்ய வேண்டும். இப்போது பேசக்கூடியதான திறமை இருக்குது, கேட்கக்கூடியதான திறமை இருக்குது, பார்க்கக்கூடியதான திறமை இருக்குது, மணக்கக்கூடியதான திறமை இருக்குது, புத்தி இருக்குது, சர்வம் நம்ம கையில் நம்ம இப்போ சொல்லத்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் பகவானை எப்படியாவது பிரார்த்தனை பண்ணி இறைவனுடைய அன்புக்கு நாம் பாத்திரம் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே எல்லா பூஜை சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டும். நாம் என்ன கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எல்லாம் இம்மெட்டீரியல், இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. எல்லாம் மனுஷ சங்கல்பிதம் தான். எல்லாம் நாமளாக உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதான ஒரு சிஸ்டங்கள். பகவான் எனக்கு எதை கூடு அதை கூடு எதுவும் கேட்கறது கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு கவிகள் அந்த மாதிரி கவிதைகளை எழுதி வைக்கிறா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை எழுத வச்சதும் அந்த சக்தி தான், இப்படி தான் எழுத வேண்டும் அப்படின்னு வைக்கிறதும் அந்த சக்தி தான். ஆகவே அதை இறைவனுடைய விருப்பமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இனிமே திரயாணாம் தேவானாம், அப்படின்னா 3,
3 தேவர்கள் யாரெல்லாம், அதாவது தேவர்களே அல்டிமேட் ஹையஸ்ட் பொசிஷன்ஸ் இருக்கக்கூடியவா, அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இவர்களை திரிமூர்த்திகள் என்று சொல்வார்கள். திரிமூர்த்தி என்றால் இவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்கவே முடியாது. பிரம்மா இருந்தால் விஷ்ணு இருப்பார், விஷ்ணு இருந்தால் ருத்ரன் இருப்பார். இவங்க 3 பேருமா சேர்ந்து ஜாயின் பண்ணுற ஒரே ஒரு இடம்ங்கிறது வந்து ஈஸ்வரன் ஒருவன் தான். நம்ம பாரத தேசத்தில் கூட இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சொல்லி 3 தலைவர்கள் இருக்கார்கள். இவங்க 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவே கூடாது. பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசிக்கலாம். அவர்கள் 3 பேரும் ஒரடியாகவே சேரவே கூடாது. திஸ் இஸ் அ ரூல். அதுபோல் இங்கே பிரம்மா விஷ்ணு ருத்ரன்கிறதான 3 பேர் ஈஸ்வரனுடைய சன்னதியில் வந்து அவர் ஜாயின்ட் ஆகிறார். அவருடைய பிரசன்ஸில் வந்து அந்த ஈஸ்வரன் வந்து சதாசிவன் ஐக்கியமாகிறார். அந்த சதாசிவன் பராசக்தியுடைய இதபத்மத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கார். இப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடித்தான பூர்வ ஸ்லோகங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ திரையாணாம் தேவானாம் 3 தேவர்கள். பிரம்மா ரஜோகுணத்தைச் சேர்ந்தவர், ரஜோகுணத்துக்கு அதிபதி. விஷ்ணு சாத்வியகுணத்துக்கு அதிபதி. சிவன் தமோகுணத்துக்கு அதிபதி. இப்போ ஒரு ரகசியத்தில் தெரிஞ்சுக்கணும். பிரம்மா வந்து பூர்ணமாகவே ரஜோகுணமா? அப்படி கிடையாது. அவருக்கு 80% ரஜோகுணம் அப்படின்றால் அதில் வந்து 10% சத்துகுணம், 10% தமோகுணம் அதுவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 24 கேரட் கோல்டு அப்படின்னு பேர். 24 கேரட் கோல்டை வந்துட்டு அதெடுத்து ஒரு ஆர்னமெண்ட் உண்டாக்கவே முடியாது. உடஞ்சி போகும். ஒரு ஷேப் பண்ண முடியாது. அதில் வந்து கொஞ்சம் சில்வர் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் பஞ்சலோகம் மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஏதாவது இன்னொரு லோகத்தை வந்து கொஞ்சம் ப்ரொப்போர்ஷனேட்டாக மிக்ஸ் பண்ணி பலம் கொடுத்து தான் பலவிதமான ஆர்னமெண்ட்ஸ் நாம் உருவாக்குறோம். அதுபோலவே பிரம்மா வந்து ரஜோகுணத்துக்கு தலைவராக இருந்தாலும் அவரிடமும் சத்துவகுணமும் தமோகுணமும் இருக்கணும். அது இல்லைன்னா பிரம்மாவாக முடியாது. அதுபோலவே மகாவிஷ்ணுவுக்கு வந்து சத்துவகுணம் வந்து பூர்ணமாக இருக்கா? இல்லை. சத்துவகுணத்துக்கு ஒரு தலைவர். அதுலேயும் வந்து இதே மாதிரி ரஜோகுணமும் தமோகுணம் மிக்ஸ் ஆக இருக்கும். அதுபோலவே ருத்ரனுக்கு எப்பவுமே தமோகுணமாக கேட்டால் கிடையாது. தமோகுணம் அதிகமாகவும் சத்துவகுணம் ரஜோகுணம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகவும் இருக்கும். இப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிறதா மட்டும்தான் அவர்கள் வந்து பிரகாசிக்க முடியும். அவருடைய வேலைகளை அவங்களால செய்துக்க முடியும். இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமானா, திருவிளக்கு. விளக்கில் வந்து எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, நெருப்பு இருக்குது, அதை தாங்கக்கூடியதான பாத்திரம் இருக்குது, க்ஷேத்திரம். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு திருவிளக்கு மரியாதையாக எரியும். ஆனால் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்ரு. திரி வந்து நெருப்புக்கு சத்ரு, ஆயிலுக்கு வந்து அதாவது தைலத்துக்கு வந்து நெருப்பு சத்ரு. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்ரு. ஆனால் இறைவன் முன்னாடி நாம் வந்து இந்த திருவிளக்கு ஏற்றி வைக்கிற நேரத்தை ஒழுங்காக எரியறது. அபரிமிதமான பலன்களை இந்த திருவிளக்கு கொடுக்கும். விளக்கில் உபயோகப்படுத்தக்கூடியதான எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் எல்லா எண்ணெயுமே மகாலட்சுமியை சேர்ந்தது. அதனுடைய சூக்ஷ்ம ரூபம் மகாலட்சுமி, ஸ்தூல ரூபம் சனி பகவான். எல்லா எண்ணெயும் உலகத்துக்கு தான் அனைத்து பொருளும் சனி பகவானை சேர்ந்தது. பிஃபோர் குக்கிங் ஆர் பிஃபோர் கிவிங் அசைன்மெண்ட் எந்த ஒரு ரா மெட்டீரியலும் பொருளும் உலகத்தில் சனி பகவான் தான். இப்போ இதில் இருக்கிறதான சூக்ஷ்ம சக்தி என்பது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம். கர்மாதான் நமக்கு அதனுடைய வினையை கொடுக்கும். கர்மாதான் நமக்கு அதனுடைய பலனை கொடுக்கும். கர்மா என்பது வந்து சனி பகவான் என்றால் பலன் என்பது வந்து மகாலட்சுமி. இப்போ விளக்கெறிகின்ற நேரத்தில் அதிலிருந்து வரக்கூடியதான பிரகாசம் என்பது வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கக்கூடியது. ஜுவாலாமுகி தேவியே நமஹா அப்படின்னு தேவிக்கு பேர். பரம்ஜோதி ஸ்வரூபிணியே நமஹா லலிதா சகஸ்ரநாமத்தில். இப்படி இறைவனுடைய தத்துவம் நம் உடம்புக்குள்ள பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் நாம் வெளியே இருக்கக்கூடியதான விஷயத்தை உள்ளே பார்க்க வேண்டும். உள்ளே பார்ப்பது என்பது வந்து சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியதான ஆராதனை. வெளியே பார்ப்பது என்பது வந்து ஸ்தூல வடிவத்தில் இருக்கக்கூடியதான ஆராதனை. ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்துக்கும் நாம் ரிகன்சைல் பண்ணுற நேரத்தில் ஒன்றுக்கு கம்பேர் பண்ணி துலனம் பண்ணி பார்க்குற நேரத்தில் தான் நமக்கு யதார்த்தமான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். எது சத்தியம் எது பொய்ங்கிறதான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆதிசங்கர பகவத்பாதர் விவேக சூடாமணியில் இதைத்தான் எடுத்து சொல்லுகிறார். தத்துவபோதத்திலையும் இதைத்தான் சொல்லுவார். ஸ்ரீராமேந்திர சுவாமிக்கு வந்து வசிஷ்டர் உபதேசம் பண்ணதான யோகவாசிஷ்டத்திலையும் இதைத்தான் உபதேசம் பண்ணுறார். இப்படி நாம் உலகத்தில் எதை தெரிஞ்சுக்க புறப்பட்டாலும் எல்லாத்துலேயும் தத்துவங்க தான் இருக்குது. ஒன்று ஸ்தூலம், இன்னொன்று சூக்ஷ்மம். அதாவது காரியம் அல்லது காரணம். காரியம் என்பது வந்து ஸ்தூலம், காரணம் என்பது வந்து சூக்ஷ்மம். அந்த காரியா காரண நிர்முக்தாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பராசக்தி தான். அப்படி
திரயாணாம் தேவானாம், அந்த 3 தெய்வங்களை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்கிறதான முக்குணங்கள் படைத்ததான இறை சக்திகளை வந்து அம்பாள் உருவாக்குறான். திரிகுணஜனி தானாம், அதாவது சத்தம் ரஜஸ் தமோ குணம் என்பதாங்கிறதான 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனால பலவிதமான நம்ம விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது, பலவிதமான தத்துவங்கள் உருவத்தில் உருவாகிறது. எல்லாத்துக்குமே இந்த திரிகுணம் தான் காரணம். தவ உன்னுடைய பராசக்தியினுடைய சிவே, சிவசக்தி ஸ்வரூபிணியான சிவே அப்படிங்கிறதான அபிசம்போதனம் இங்கே. அதனால்தான் சிவாயை நமகான்ங்கிறதான மந்திரத்தை ஊட்டியிருக்கார். ரொம்ப சக்தி வாழ்ந்தான மந்திரம் சிவாயை நமகா. பவேது பூஜா பூஜா, அதாவது உன்னுடைய திருவடிகளில் செய்யக்கூடியதான பூஜைகள், புஷ்பார்ச்சனைகள், கோரிக்கைகள் எல்லாமே வந்து பவேது பூஜா பூஜா, எல்லா விதமான உபாசனையும் பூஜா ரூபமாக வருது. அந்த பூஜையினுடைய எல்லாம் ஒரு ஆசி என்கிற முறையில் அல்லது வந்து ஒரு தத்துவம் அனுகிரகம் என்கிறதான முறையில் தவ சரணயோகோ, உன்னுடைய பாத பங்கஜங்களுக்கு பக்கத்தில் யா விரச்சிதா ததாகி, உன்னுடைய பாதங்களுக்கு பக்கத்தில், உன்னுடைய பாதங்கள் அமர்ந்திருக்கக்கூடியதான ரத்ன பீடத்துக்கு பக்கத்தில் தொத்பாதோ துவகன மணிபீடஸ்ய நிகுட்டே ஸ்திதாகி, பாதங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான அல்லது நின்று கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகள் இவர்கள் உன்னுடைய பாதவங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, அதுவும் அவங்களுடைய 2 கரங்களையும் சிரசுக்கு மேலே குப்பி வைத்துக் கொண்டிருக்கிறதுனால முகலித கரோத்தம்ச மகுடாக, அந்த திருக்கரங்கள் வழியாக அவர்களுக்கு செஞ்ச பூஜைக்கு சமமாகி விடுகிறது உனக்கு செய்யக்கூடியதான பூஜை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அம்பாளுக்கு செய்யறதான பூஜை. காரணம் இதுக்கு நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, ஆதி காலங்களில் சக்தி பூஜை மட்டும்தான் இருந்தது. சக்தியை தவிர வேற யாரும் எந்த பூஜையும் பண்ணது கிடையாது. எந்த மதமும் கிடையாது, எந்த சித்தாந்தங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் சக்திமயமானது, சக்தி வடிவமானது. நான் இதுக்கு முன்னாடி ஏதோ சில உபன்யாசங்களை கூட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆம்பளைகள் எப்படி டாமினேட் பண்ணுறாளோ அதை விட 5 டைம்ஸ் டாமினேஷனாக இருந்து பெண்களுடைய ஒரு காலம். பெண்களுக்கு அடிமையாக இருந்திருக்கார்கள் ஆண்கள் எல்லாருமே. அதன் பிறகுதான் ஆண்கள் வந்து தே ட்ரை டு ஓவர் கேம் போத் பண்ணி இவங்க மேலே ஆட்சி ஆரம்பித்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி பலவிதமான ஸ்மிருதிகளை எல்லாம் போட்டு வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இங்கே இப்படி சொல்லியிருக்கு, பக்கத்தில் வர மாதிரி சொல்லியிருக்கு சொல்லி பெண்களை எல்லாம் பயப்படுத்தி தங்களுக்கு அடிமையாக்கி வைத்துக் கொண்டார்கள். ஆண்களுடைய தந்திரம். ஆனால் ரொம்ப ரகசியமாக நம்ம பார்க்கோமானா, அத்தனை ஆண்கள்லேயே ஒரே ஒருத்தர் ஆணாக இருக்கார், அது சதாசிவன். அவரே வந்து படுத்த படுக்கையில் உட்காந்துருக்கார். அதுக்கு பக்கத்தில் நட்ட நடுவில் அம்பாள் வந்து ஸ்திர பிரஜையாக உட்காந்துருக்காது. அதிலேயே தெரிஞ்சுக்க முடியறதே. ஆகவே எல்லாருமே பெண்கள் மயமாகத்தான், உலகத்தில் எல்லாருமே பெண்கள் தான். அதுதான் சக்தி தான் உலகத்தில். சக்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. சக்தி இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்தூலத்தை பற்றி நினச்சி பார்க்க வேணும், ஜடத்தை பற்றி நினச்சி பார்க்கணும். சக்தி இல்லை என்றால் ஜடம் ஒரு நிமிஷம் நிற்காது, கீழே விழுந்துடும். அப்பேற்பட்டதான அந்த திரிமூர்த்திகளுடைய உருவத்தை கொடுத்து திரிகுணங்களுக்கும் காரணமாக இருக்கிறதுனால அவங்களே திரிமூர்த்திகள் என்று சொல்வார்கள். அந்த திரிமூர்த்திகளுக்கும் செஞ்சதான பூஜை. அது மட்டுமா, சர்வ பூஜிதாயே மகாதேவி, எல்லா தெய்வீ தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணத்துக்கு சமமாகிவிடும். பராசக்தியினுடைய பாதங்களில் 2 புஷ்பங்களை போட்டால் போதும். மானச புஷ்பம் போடலாம். மானச புஷ்பம் போடுறதுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாக எந்த பொருளும் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தரித்திரன் அர்த்தம் இல்லையா? தரித்திரனுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கிறது என்ன தெரியுமோ? கண்ணீர். கண்கள்லேருந்து வரக்கூடியதான, அழுகையிலேருந்து வரக்கூடியதான தண்ணீர். அது கொஞ்சம் ஆனந்தமயமான, அதுக்கு ஆனந்த கண்ணீர் என்று பெயர். ஆனந்த கண்ணீரில் வந்து உப்பு கலக்காது. சங்கடத்தினால, அவஸ்தையினால, வேதனையினாலெல்லாம் நம்ம அழுதுவோமானா அதில் உப்பு இருக்கும். நம்ம கண்ணிலேருந்து வரக்கூடியதான அந்த கண்ணீரில் வந்து உப்பு இருக்கும். ஆனந்த கண்ணீரில் உப்பு இருக்காது. நான் நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய எக்கச்சக்கமாக இந்த மெடிடேட் பண்ண நேரவோ இல்லை பகவதம் வாசிக்கவோ இல்லைனா லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய அர்த்தத்தை எல்லாம் அப்படி உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன்னா கண்ணிலேருந்து தாரதாரையாக கொட்டும் எனக்கு. நான் நாக்காலே நக்கிடுவேன். ஒரு ட்ராப் வேஸ்ட் பண்ண விட மாட்டேன். அதை இதில் வந்து நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு.
அந்த பாட்டில் கூட இந்த 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 என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மலையாளம் அது பாட்டு. ஐ வில் ஜஸ்ட் ஓன்லி சிங் ஒன் லைன். കണ്ണീരു കൊണ്ടു ഞാൻ ചാലിച്ച കസ്തൂരി കണ്ണാ നിൻ തിരുനെറ്റിയിൽ ചാർത്തിത്തരാം. எப்படி இருக்கு? என் கண்ணீர்லேருந்து என் கண்ணிலேருந்து வரக்கூடியதான இந்த ஆனந்த கண்ணீர் தாரதாரையாக கொட்டுகிறதே, இதிலிருந்து உனக்கு நான் கோபி சந்திரத்தை குழைச்சிட்டு தரேன் உனக்கு. Therefore, I am very sure now that you will be definitely satisfied with my approach. பக்தி மார்க்கத்திலே ஆகட்டும், எந்த மார்க்கத்தில் ஒன்று ஆகட்டும், என்னுடைய இந்த ஆராதனா சம்பிரதாயத்தை உனக்கு பிரியமாக மாற்றத்துக்கு எனக்கு இது ஒரு வழி தான் எனக்கு தெரியறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் பாட்டு எழுதியிருக்கேன், நல்ல ஒரு பாட்டு அது. ஸோ எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நம்மளுடைய தரித்திரனுக்கு இருக்கிறதான பெரிய சொத்து அழுகை. குயிக்காக அழுகை வந்துடும். ஏன்னா ஒன்றுமில்லைங்கிறதா நிலைமை தானே ரொம்ப வரணும். இந்த ஒன்றுமில்லைங்கிறத நிலைமை வரத்துக்கு தான் இவ்வளோ பெரியதான சிஸ்டங்கள் எல்லாம் உருவாயிருக்கு உலகத்தில். சர்வத்தையும் தியாகம் செஞ்சு முற்றும் துறந்து ஒன்றுமே இல்லாத ஆண்டி கோலமாகிறதான ஒரு நிலை. அதாவது உத்தமமான சந்நியாசி, ரொம்ப அதிகம் அறிவிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆண்டிக்கோலத்தை எடுத்துக்கொள்வார்கள். பரமசிவன் ஆண்டிக்கோலத்தை எடுக்கிறார். முருகப்பெருமான் சர்வஜ்ஞன், எல்லாருக்கும் ஞானம் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கே உபதேசம் கொடுத்ததான மகாகுரு சுவாமி குரு அவரும் ஆண்டிக்கோலத்தை கொண்டுக்கிறார். தர்மசாஸ்தா, உலகத்தில் சர்வத்தையும் அடக்கி வாழக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியவர். அந்த சாஸ்தா வந்து எல்லாத்தையும் திறந்து யோக நிலையில் நான் போகிறேன் அப்படின்னு சபரிமலையில் ஏறி உட்கார்றார். இப்படி நிறைய மகான்கள் மகர்ஷிகள் எல்லாம் கூட இந்த ஒரு நிலை அடைவதற்குத்தான் முயற்சி பண்ணுறார்கள். ஆனால் இங்கே தரித்திரத்தினால படுற அவஸ்தை இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நல்ல விஷயமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சந்தர்ப்பத்தையும் நமக்கு நல்லபடியாக எடுத்துக்க முடியும். இட் இஸ் இன் அவர் டாக்டிக்ஸ். நாம் எதை டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்கிறதான் பார்க்கணும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வி ஷுட் டைரக்ட் டுவார்ட்ஸ் காட். பராசக்தியுடைய திருப்பாதங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு விடுறது. நமக்கு ஒன்றும் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்னையே உனக்கு தந்திருக்கேன் அம்மா அப்படின்னு அம்மாவுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அப்போ நம்மளுடைய பெரிய சொத்து என்பது வந்து பராசக்தி. அந்த பராசக்தியில் எல்லாம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பக்தர்களும் இறைவனை வழிபடுற நேரத்தில், இந்த மாதிரி ஸ்லோகங்களெல்லாம் ஜெபம் செய்கிற நேரத்தில் இவ்வளவுதான் நினச்சி பார்க்கணும். நம்மிடம் ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை. அதாவது எப்பேற்பட்ட எதுவும் இல்லை அப்படின்னா, ஞானம்தான் சர்வம். அந்த ஞானம் இல்லை அப்படின்னா எதுவும் இல்லைன்னா அர்த்தம். ஆகவே சர்வபூஜையாக இருக்கக்கூடியதான இந்த பராசக்தியை மனசில் தியானம் செஞ்சு, கண்ணீரினால் அம்பாளுடைய திருப்பாதங்களில் அபிஷேகத்தை செஞ்சு, அப்படி பூஜை புரஸ்காரங்கள் செய்கிற நேரத்தில் அம்பாளுடைய திருப்பாதங்களை மனசில் தியானம் செய்கிற நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியதான 33 கோடி தேவர்களையும் நாம் வழிபட்டத்துக்கு சமமாகிறது. அத்தனை பூஜைகளையும் பண்ணதுக்கு சமமாகிறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தெய்வங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய டிஎன்ஏல கனெக்ஷன் இருக்கக்கூடியவர்கள். அது ஆண்கள் வழியாக டிஎன்ஏ ஆனாலும் பரவாயில்லை, பெண்கள் வழியான டிஎன்ஏ ஆனாலும் பரவாயில்லை. எல்லாம் வந்து அவங்களுடைய தொடர்ச்சிக்கு வந்து முடிவே இல்லை. ஆனால் மனித இனங்களுக்கு அப்படி கிடையாது, விலங்குகளுடைய இனங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கேயாவது ஒரு மூன்றாவது இந்த யுகத்தில் இந்த காலங்கள் எல்லாம் வந்து 3வது தலைமுறையை தாண்டது கஷ்டம். அதுக்குள்ளே விச்சின்னமாயிடும். ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்களினுடைய டிஎன்ஏயில் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி ஆண்கள் வழியாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். அதாவது பிதாவிடமிருந்து புத்திரனுக்கு, புத்திரனிடமிருந்து பௌத்திரனுக்கு, இப்படி இந்த வரிசையில் போகும். அப்போ ஏதாவது ஒரு புத்திரன் பிறக்காமல் பெண் தான் பிறந்து விட்டா அப்படின்னா டிஸ்கனெக்டட், தலைமுறை கோவிந்தா, அது போய் கட்டாயிடுது. அதே மாதிரி பெண்களுக்கும் பெண்களினுடைய உடம்பிலிருந்து அந்த சக்தி என்பது வந்து இங்கிறதா அந்த டிஎன்ஏ சக்தி வந்து அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அது ஆண்களை பெற்றெடுத்தாலும் ஆண்களுக்கு வராது. அப்போது அந்த பெண் வழியாக இன்னொரு பெண்ணுக்கு போகும், அவளோட பொண்ணுக்கு, அவங்களுடைய பொண்ணு அவளுடைய பொண்ணுக்கு போகும். இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது அப்படின்னா போச்சு, ஈஸியாக டிஸ்கனெக்ட் ஆகிடும் இந்த காலத்தில். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால எல்லாரும் சொல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை குடும்பத்துக்கு அப்படின்னு. வம்சவிருத்தி அப்படின்னா ஆண் மட்டுமல்ல, பெண்ணும் வேணும். அது ஏதோ ஒரு இந்த பைபிளில் கூட சொல்கிறதே என்ன, இந்த ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்ட்டு. இப்போ பார்க்க போனோம்னா அவார்டு வம்ச பரம்பரையாக கேட்டால் கிடையாது. இவங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்குது. அதாவது அந்த ஆண்கிறது முதல் ஆணிலிருந்து வந்ததான அந்த பரம்பரையாக திறந்து வந்துட்டு இல்லை, கிடையாது. அதில் என்றைக்கோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெண்ணுடைய வம்சமும் சேமா கிடையாது, டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு.
இப்படி மனித இனங்களில் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் உருவாகும். ஆனால் இறைவனுடைய பரம்பரையில் அப்படி கிடையாது. சதாசிவன், பராசக்தி, சிவம் சக்திங்கிறதான இந்த 2 தொடர்ச்சி வழியாகத்தான் இவங்களுடைய சம்யோகத்தினால் மட்டும்தான் ஒரு தெய்வாம்சத்தை உருவாக்க முடியும். இவங்க தான் எல்லாரையும் உருவாக்குறா, எஸ்பெஷலி தெய்வாம்சத்தை. ஒரு இறைவனை கிரியேட் பண்ணணுமானா பல தெய்வங்களுடைய சக்தி அனுகிரகம் அதில் இருக்கும். முதல்ல முக்கியமானது சிவம் சக்தி இருப்பார்கள். சிவம் சக்தி இல்லாமல் எந்த படைப்பும் உலகத்தில் கிடையாது. அது தெய்வமானாலும் பரவாயில்லை, அசுரர்களாலும் பரவாயில்லை, கந்தர்வர்களாலும் பரவாயில்லை, கிம்புருஷர்களாலும் பரவாயில்லை, ராட்சசர்களாலும் சரி, விலங்குகளாலும் சரி, மனித குலமானாலும் சரி, அத்தனை பேருக்கும் இவங்க ரொம்ப முக்கியம். இந்த வம்சவிருத்தி இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் சப்தர்ஷிகள் கோத்திர சம்பிரதாயத்தை உருவாக்கினார்கள். அதனால்தான் அவர்களுக்கு காமபோகம் பண்ணி சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதான எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு தேவையில்லை. இப்போ எல்லா உடம்புக்கும் வயசுக்கேற்ற மாதிரி தான் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். 70-80 வயசானதுக்கு அப்புறமா 22 வயசு இருக்கிறதான சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. விருப்பம் இருக்கவும் செய்யாது. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது. ஏன்னா அந்த ஏஜில் இருக்கக்கூடியதான மனக்கவலை, அந்த ஏஜில் இருக்கக்கூடியதான அறிவு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ அது ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சுகபோகங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அத்தனை பேருடைய ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் காரணம் இந்த சிவசக்திங்கிறதான இந்த மகத்தத்துவம் ஒன்று மட்டுமே தான் உலகத்தில். அதனால தான் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணினா கூட அத்தனை தெய்வங்களுக்கு பூஜை பண்ணதுக்கு சமமாகும். இதில் ஒரே ஒரு ரகசியத்தை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆதி தெய்வமாக இருக்கக்கூடியதான சிவசக்தியை மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதனால நம்மளுடைய இந்த ஜென்மாவில் கிடைத்ததான அறிவின்படி நாம் அந்த சிவசக்தியவே டைரெக்டாக பூஜை பண்ண ஆரம்பித்து விட்டோமானால் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் எந்த தெய்வங்களையும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. யாருடைய நம்பிக்கையையும் நாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது. யார் தெய்வ வழிபாடுகள் செஞ்சாலும் அத்தனை தெய்வ வழிபாடுகளும் போய் சேர்றது இந்த பகவத் ஸ்வரூபத்தில். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அதே மாதிரியே சந்தியாவந்தனத்தில் கூட ஒரு மந்திரம் இருக்கும். நமஸ்கார மந்திரத்தில் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ திரஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. நமஸ்காரமானாலும் திரஸ்காரமானாலும் எல்லாம் கேசவனில் போய் சேர்றது அப்படிங்கிறார். அந்த கேசவன் ஆறில் மிக்ஸ் ஆகிறார், நிச்சயமாக ஈஸ்வரில் மிக்ஸ் ஆகிறார். அந்த ஈஸ்வரன் ஆறில் போய் மிக்ஸ் ஆகிறார், சதாசிவனில் மிக்ஸ் ஆகிறார். சதாசிவன் எங்கே போய் மிக்ஸ் ஆகிருக்கார்? சதாசிவனே தான் பராசக்தி, சக்தியே தான் சதாசிவன். இதுதான் இருக்கிறதான பியூட்டி. அதனால தான் நாம் செப்பரேட்டாக 28,000 படங்களை வச்சு 28 விக்கிரகங்களை வச்சு இது ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எல்லாம் ஒன்றுக்குள்ளே தான் அப்படிங்கிறதான அந்த ஒன்று தான் பலதாயிருக்கு. அப்போ இந்த பலதையும் ஒன்றாக்குறது தான் நம்மளுடைய தொழில். இந்த பலதாக இருக்கிறத கூட்டி இணைத்து ஒன்றாக்கணும். அதனுடைய கான்செப்ட் தான் 6 குழந்தைகளாக பிறந்ததான சுப்பிரமணிய சுவாமியினுடைய சண்முகனை ஒரே உருவமாக்குறாள் பராசக்தி. அது அம்பாளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக. ஒரு தாய்க்கு வித்தியஸ்தமான சுபாவம் இருக்கக்கூடியதான குடும்பத்தில் இருக்கிறதான குழந்தைகள் எல்லாரையும் ஒத்தனைச்சு ஒரே அடியாக ஒரே நிலையில் கொண்டு வரத்துக்கு தாயால் தான் முடிகிறது, தந்தையால் கூட முடியாது. அதனால் நாம் இந்த ஸ்லோகத்தை ஜெபிச்சா அது கிடைக்குமா, அது ஜெபிச்சா வேறு எதுவும் கிடைக்குமா, இந்த தகடை போட்டுக்கலாமா, இல்லை இந்த ரத்னமூலத்தை போட்டுக்கலாமா, இல்லை இந்த ஸ்லோகத்தை ஜெபிக்கலாமா, அப்படியே இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடாது. எல்லாம் ஜபம் பண்ணலாம், எல்லாம் தவம் பண்ணலாம், எல்லாத்தையும் நமக்கு சேர்த்துக்கலாம். எண்ணம் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் சக்தியினுடைய திருப்திக்காக. அதனால்தான் எல்லா பூஜா புனஸ்காரங்கள் அதுலேயும் சங்கல்பத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் வருது. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம். இதை வைஷ்ணவர்கள் ஸ்ரீ நாராயண பிரீத்தம் போட்டுக்கிறார். தேவையொன்றும் இல்லை. அது பரமேஸ்வரன் தான் நாராயணன், நாராயணன் தான் பரமேஸ்வரன். அந்த யூனிட்டியை கொண்டு வரத்துக்கு தான் இத்தனை மகாத்மாக்கள் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஸ்டில் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ கேப் பிட்வீன் திஸ் டூ. அதை இழுத்து பிடிச்சி இதெல்லாம் தப்பு. அதனால் எல்லாமே இந்த சிவசக்தி பிரீத்தமாகத்தான் சர்வம் நாம் செய்கிறோம் உலகத்தில். அதுக்காகத்தான் செய்ய வேண்டும், அதுக்காகத்தான் வாழவும் வேண்டும் அப்படின்னு இந்த மகாஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்லுகிறது. த்ரயாணாம் தேவானாம் திரிகுணதனிதானாம் தவ சிவே பவே பூஜாத் பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததாஹித்வத் பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதாஹேதே சஸ்வன் முகலித கரோத்தம் சமகுடா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.